This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் நடக்கப் போகுது மிகப்பெரிய மாற்றம். அரசு அதிரடி நடவடிக்கை. தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் மக்களுக்கு சரியான அளவில் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து உள்ளது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் இனி வரும் காலங்களில் புதிதாக வாங்கப்படும் தராசுகள் தற்பொழுது சூப்பர் மார்க்கெட்களில் இருக்கும் எடை இயந்திரம் போன்ற ரசீது வழங்கும் இயந்திரத்துடன் கூடிய நவீன தராசுகளாக வாங்க அரசு பரிசீலித்து வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்கள் விநியோகம் குறித்து புள்ளி விவரம் ஒன்றிற்கு சட்டசபையில் உணவுத்துறை அமைச்சர் சங்கரபாணி கடந்த 2 மாதம் முன்பு பதில் அளித்தார். அதன்படி தமிழ்நாட்டில் 2,22,59,224 குடும்ப அட்டைகள் உள்ளன. 18,09,677 புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய ரேஷன் கார்டுகளுக்கான விண்ணப்பங்களில் 51,327 ஏற்கப்பட்டுள்ளன. 37,799 முழு விவர பகுதி நேர ரேஷன் கடைகள் உள்ளன. ரேஷன் கடைகளில் புகார் பதிவேடு வைக்கப்பட்டுள்ளது. புகார் இருந்தால் 1967 என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம். ரேஷன் கடைகளில் உணவுத்துறை அமைச்சர், உணவுத்துறை செயலர், ஆணையர் உள்ளிட்டோரின் அலைபேசி எண் தகவல் பலகையில் இடம்பெற்றுள்ளன. குடும்ப அட்டை தொடர்பான புகார் தெரிவிப்பதற்காக மாதந்தோறும் சனிக்கிழமை குறைதீர் முகாம் நடத்தப்படுகிறது. ரேஷன் கடைகளில் கூடுதல் விலைக்கு பொருட்கள் விற்பது, சேவை குறைபாடு, தரம் குறைவு என்பன உள்ளிட்ட மொத்தம் 97,535 புகார்கள் வந்துள்ளன. அவற்றை உடனுக்குடன் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியிருந்தார். ரேஷன் கடையில் மொத்தம் 97,535 புகார்கள் வந்துள்ள நிலையில் சராசரியாக ஒரு கடைக்கு 2 முறைக்கு மேல் புகார்கள் வந்துள்ளது உறுதியாகியுள்ளது. குறிப்பாக கூடுதல் விலை பொருட்கள் விற்பது, சேவை குறைபாடு, தரம் குறைவு ஆகிய புகார்கள்தான் பிரதானம் என்று அரசே கூறியிருக்கிறது. இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க பல கட்ட முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. அதில் ஒன்றுதான் ரசீது வழங்கும் எந்திரத்துடன் கூடிய நவீன தராசுகள். தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் மக்களுக்கு சரியான அளவில் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு நவீன தராசுகள் அவசியம் என்று நினைக்கிறது. இந்த வரிசையில் ப்ளூடூத் மற்றும் கேபிள் மூலம் தராசுகளை மின்னணு விற்பனை கருவியுடன் SPO இணைத்து சரியான எடை வந்தால் மட்டுமே ரசீது போடப்படுவதால் ஏற்படும் காலதாமதத்தை தடுப்பதற்காக இனி வரும் காலங்களில் ரேஷன் கடைகளுக்கு புதிதாக வாங்கப்படும் தராசுகள் தற்பொழுது சூப்பர் மார்க்கெட்டுகளில் கிடைக்கும் எடை இயந்திரம் போன்ற ரசீது வழங்கும் எந்திரத்துடன் கூடிய நவீன தராசுகளாக வாங்க அரசு பரிசீலித்து வருகிறது. இந்த தகவலை கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.